ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் வேஸ்ட்டாக இந்த மாதிரி காலியான பிளாஸ்டிக் பாட்டில், இது நம்ம எண்ணெய் வாங்குறதுக்கு ஷாம்பு பாட்டிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தீர்ந்துடுச்சுன்னா நம்ம இது இடைக்கு தான் போடுவோம். அது இல்லாமல் வீட்டில் எப்படிலாம் இது பெஸ்ட்டாக ரியூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது லைசால் பாட்டில் தான். பெருசு ஒன்று, சின்னது ஒன்று எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற இந்த கவர்லாம் எடுத்துகிட்டு பெரிய பாட்டிலில் நான் இதோடைய அந்த 3/4 பாகம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேல் பக்கம் மட்டும் ஒரு சின்னதாக பா ஷேப்பில் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் கொடுத்தாச்சு. இப்போ இது மேலே இருக்கிற கவர்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன பாட்டிலில் கீழே அடிப்பக்கம் மட்டும் கொஞ்சமாக விட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா நமக்கு ஒரு 2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இது இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது மாதிரி, அதாவது பெருசு மாதிரியே சின்னதுலேயும் பா ஷேப்பில் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரெடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மேலே இருக்கிற கவர்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படியே ஜாயின் பண்ணி கம் வச்சு ஒட்டிக்கலாம். அடிப்பக்கமும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா மேல் பக்கம் எப்படி வேணால் நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இது ஒட்டி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, பெரிய டப்பாவை செல்ஃபோன் வைக்கிறதுக்காகவும், சின்ன டப்பாவை இந்த மாதிரி பென்ட்ரைவ்லாம் வைக்கிறதுக்காகவும் தான். சிம்பிளான ஃபோன் ஹோல்டர் தான் இது. இதுக்காக நம்ம ஃபோன் ஹோல்டர்லாம் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளே பண்ணிக்கலாம். அடுத்தது ஹார்பிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ மேல் பக்கம் அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாட்டிலையுமே ஏதாவது பொருள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மேலே அந்த மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இதை வேறு மாதிரி இப்போ ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாட்டிலை சரியாக 2ஆக நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபுல்லுக்குமே அப்படியே பாதியாக கட் பண்ணி 2 பார்ட்டாக ஆக்கி இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். கத்திரிக்கோலில் கட் பண்ண வரலன்னா நம்ம கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் கத்திரிக்கோலில் கட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு கட்டரை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணா புண்ணான்னு கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் இதை 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு முறம் பானை தான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே நம்ம பெரிய முறம் வச்சு அள்ள முடியாத சின்ன சின்ன சந்து பொந்து இடங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன முறத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ரேக் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பெட்லாம் வளர்க்குறீங்கன்னா அதுடைய அந்த கக்கா போகிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி முறத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செல்ஃப்லாம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே முறத்தை வச்சு அள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக நம்ம முறம் செஞ்சு வச்சுக்கிட்டால் இதில் வச்சு ப்ரஷ்ஷு வச்சு நம்ம அள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் பாட்டில் தான் இதுவுமே. இது மேலே இருக்கிற அந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே 3/4 பாகம் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சா ஈஸியாகவே இது மேலே பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்போ கட்டரை வச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் அந்த பாட்டிலில் ஒரு பக்கம் மட்டும் லேசாக கட் பண்ணிக்கிறேன், லைட்டாக. அவ்வளோதான். இது எதுக்குன்னா நம்ம மேலே அந்த மூடியை மூடும்போது சமமாக இருக்கிறதுனால மூட முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் இந்த பாட்டிலை குறுக்கி விட்டால் மேலே அந்த டாப் வச்சு மூடிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆனியன் அது இதுன்னு நமக்கு தேவை, அதாவது இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதை நம்ம டிரான்ஸ்பரண்டாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும்பொழுது நம்ம எப்போ தேவையோ அது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா எங்கே இருக்குது நம்ம தேடிட்டு கிடக்கணும். இது லைட்டாக இந்த பாட்டிலை இப்படி குறுக்கி மேலே அந்த கவரை போட்டு மூடிட்டால் நமக்கு ஈஸியாக ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். நல்லா ஸ்ட்ராங்காகவே மூடி இருக்கும் இது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் இந்த மாதிரி பாட்டில்லையே நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஈஸியாகவே தெரியும், உபயோகப்படுத்துறதுக்கு ஈஸி. ஸோ பாட்டிலெலாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொருட்கள் ஒயர்லாம் கூட சுருட்டி இதில் மூடி வச்சுக்கலாம். நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பொருட்கள்லாம் வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மீஷோவில் வாங்கினது தான். ஏற்கனவே நான் வந்து ஹாப்பி ஹோமில் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து செவத்தில் ஒட்டி நான் வந்து ஒரு சாரீ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஒரு 2-3 நாளில் நான் அதுக்கப்புறம் வீடியோ கூட எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து விழுந்துருச்சு. இதில் வந்து செவுறு பிரச்சனை கிடையாது. நான் வந்து சுண்ணாம்பு அடித்து செவரில் வச்சு ஒட்டினால தான் விழுந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதில் கொஞ்சம் கூட சுண்ணாம்பே ஒட்டல பாருங்கள். இதோடைய கம்மு தான் பிரச்சனை. இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான பொருள் மட்டும்தான் இதில் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் வெயிட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணாலும் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருது. இந்தமாரி விழுந்தவே மறுபடியும் நம்மளால் ஒட்ட முடியாது. ஆனால் இதில் நடுவில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த கவரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கோட நம்ம வந்து இந்த ஹூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து ஹெவியாக நம்ம வந்து ஃபெவிபாண்ட் அப்படிலாம் ஃபெவிக்விக் அதுமாரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டா நம்ம வந்து தேவையான இடத்துல இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நானே நினச்சிக்கிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே இது வந்து வெயிட்டாக இருக்கிற பொருட்கள்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ண முடியல. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற பொருட்களை மட்டும்தான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹேண்ட்பேக் மாட்டினா கூட பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருது. இது வந்து ரொம்பவே குவாலிட்டி இல்லாதது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தால் பார்த்து யோசித்து வாங்கிக்கிங்க. இப்போ இதை நான் வந்து பின்னாடி கம் அப்ளை பண்ணி ஒரு இடத்துல ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இதில் வந்து என்னுடைய வாட்ச்சு தான் நான் வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்தமாதிரி ரொம்பவே லைட் வெயிட்டான பொருட்களை தான் அதில் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அடுத்தது இந்தமாரி ஒரு ஷாம்பு பாட்டிலாம் எடுத்துருக்கேன். மேலே வந்து அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அது இருக்குன்னு ஒரு ஷேப் இருப்பாங்க, இந்த மூடி இருக்கிற வரைக்கும் அதே ஷேப் மாதிரியே நான் வந்து அந்த ஷேப்போடையே சேர்த்து கட்டரை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஷாம்புலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கவர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ரெடியாக இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி கொடுத்து இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி இது நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால என்னுடைய க்ளூகன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படியே நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா செவத்தில் கூட கம் அப்ளை பண்ணி ஒட்டி வச்சிடலாம். நம்ம விருப்பம் தான், நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பொருளை செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து சின்ன டெக்கரேஷன் கொடுத்து பெயிண்ட் ப்ரஷ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெயிட் இல்லாத பொருள்லாம் இந்த மாதிரி நம்ம செவத்தில் ஒட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பான்ஸ் பவுடர் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே அந்த மூடி வரைக்கும் பேப்பர் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். சரியாக அது வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டால் போதும் நமக்கு. இப்போ வந்து மேலே இருக்கிற இந்த கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது ரிமூவ் பண்ணாலுமே அந்த சாயெல்லாம் அப்படியே வந்து இதில் இறங்கியிருக்கு, அந்த எழுத்துலாம். இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை நல்லா இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் கிளிட்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபோம் கிளிட்டர் பேப்பர். இதை வந்து நல்லா ஸ்ட்ரிப் மாதிரி நீட்டாக அழகாக கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்ட்ரிப்பை நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து டப்பாவில் ஒட்டியிருக்கேன். இப்போது ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அப்படியே நடுவில் வந்து அதே மாதிரியே சுற்றி ஸ்லாண்டிங்காக இதை ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு பூங்குத்து சொருவி இது ஒரு ஃப்ளவர் வேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் வேஸ்ட்டும் தூக்கி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்தெந்த விஷயத்துக்கெலாம் உதவியாக இருக்க முடியுமோ யோசித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.